12 நாளா போராடுறாங்க, யாரும் வந்து பார்க்கலையே. இந்த பிரச்சனையை சுமூக தீர்வு எட்டப்படும் சொல்லியிருக்காரு இன்னைக்கு காலையில. ஏற்கனவே கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியா விமர்சனம் வச்சுட்டு வர்றாரு. கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து மக்கள் பிரச்சனைக்காக போராடுறதே கிடையாது, எத்தனையோ போராட்டங்கள் நடந்துட்டு வருது. ஆனா ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் செயல்படுறாங்க. தேர்தல் நேரத்தில் வந்து அவர்கள் இதுக்கான விளைவை சந்திப்பாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு உங்களுடைய பதில்? அதற்கான விளைவுகளை நாங்கள் சந்திக்கிற பொழுது சந்திக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி ஒரு நிரந்தர கொள்கையற்றவர். 10 நாளைக்கு ஒரு கொள்கை பேசுறாரு. கம்யூனிஸ்ட் கட்சி தேஞ்சு போச்சு, அழிஞ்சு போச்சுன்னு 7ஆம் தேதி பேசினாரு, ஜூலை 7ஆம் தேதி பேசினாரு. தேஞ்சு போன கட்சிக்கு, அழிஞ்சு போன கட்சி, முகவரியே இல்லாத கட்சின்னாரு. அவரையும் அந்த கட்சிக்கு 16ஆம் தேதி அழைப்பு கொடுக்குறாரு. ரத்தன கம்பளம் விரிச்சு நான் வரவேற்கிறேன்னு ஏன் சொல்றாரு? ஜூலை 7ஆம் தேதி கோவை மேட்டுப்பாளையத்தில் பிரச்சாரத்தை அன்னைக்கு தான் தொடங்குறாரு. தொடங்குற அன்னைக்கு என்ன சொன்னாரு? கம்யூனிஸ்ட் கட்சி தேய்ந்து போய் விட்டது, அழிந்து போய் விட்டது, அந்த கட்சிக்கு முகவரியே இல்லைன்ட்டார். முடிஞ்சு போச்சு இல்ல? முடிஞ்சு போன ஒரு கட்சியை 17ஆம் தேதி சிதம்பரத்தில், 16ஆம் தேதி ஜூலை 16ஆம் தேதி சிதம்பரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் எங்கள் அணிக்கு வர வேண்டும், நாங்கள் ரத்தன கம்பளம் விரித்து நாங்கள் வரவேற்க காத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படி சொல்றாரு? ஒரு அழிஞ்சு போன கட்சியை, தேய்ந்து போன கட்சியை, ஒரு முகவரி இல்லாத கட்சியை வாங்கன்னு ஏன் அழைக்கணும்? அதை அழைச்சாரு. உங்க அழைப்பை நாங்கள் நிராகரிக்கிறோம். நீங்க விரிக்கிற அந்த ரத்தன கம்பளம் அல்ல, ரத்த கரைக்கு படிந்த கம்பளம்னா அடுத்த நாள் அவர் கோவம் வந்துட்டுது. உடனே கம்யூனிஸ்ட் கட்சியை வசமாரி புளிறாரு. ஒரு நாளைக்கு ஒரு கட்சியை பத்தி ஒரு மதிப்பீடு செய்யறதுக்கு ஒரு 10 நாளுக்குள்ள பல மதிப்பீடா? அவரு சொல்றாரு, நீங்க இந்த பிரஸ் மீட்ல அவரை வச்சு கேக்குறீங்களே, அதுதான் எனக்கு சங்கடமா இருக்கு. அப்படியா? 25 கோடி நீங்க ஒரு 10 கோடி சேர்த்து சொல்றீங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி யாராலும் அடகு பிடிக்கவும் முடியாது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒருபோதும் விலையும் போகாது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாறு எடப்பாடிக்கு தெரிவதற்கு நியாயம் இல்லை. அதிமுக வரலாறு முதல்ல அவருக்கு தெரியாது. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது அதை யார் ஆதரிச்சா, எந்த கட்சி கொடி பிடித்தது, யார் எம்ஜிஆரை பாதுகாத்தார் இல்லைங்கிற அந்த சாதாரண விவரம் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாது. அவருவே கம்யூனிஸ்ட் கட்சி வரலாறு பேசலாமா? அப்படி பேசுவதற்கு தகுதி இருக்கா முதல்ல இருக்குது? எந்த கம்யூனிஸ்ட் கட்சியை பற்றி விமர்சிப்பதற்கு முனையளவு கடுகளவு கூட தகுதியற்றவர் எடப்பாடி பழனிசாமி. தூய்மை பணியாளர்கள் இரவு பகலா போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய தூய்மை பணியாளர்கள் இரவு பகலா வெயிலும் மழை பெறாமல் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இந்த சூழல்ல அமைச்சர் சேகர்பாபு திமுக இப்படி ஒரு வாக்குறுதியை கொடுக்கல, உங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யறது திமுக வாக்குறுதிகள் இருக்கு, அப்படி ஒண்ணு இல்லவே இல்லைன்னு சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அவர் என்ன சொன்னாருங்கிறத பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த பிரச்சனையை அரசு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், ஒப்பந்த முறை கூடாது. நான் தொடக்கத்திலே சொன்னேன், பணி நிரந்தரம் கூடாது, பணி நிரந்தரம் வேண்டாம், ஒப்பந்த முறை கூடாது, கான்ட்ராக்ட் முறை கூடாது. இங்க மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் கான்ட்ராக்ட் தான் விட்டுட்டு இருக்கிறாங்க. கான்ட்ராக்ட் விடக்கூடாது, நிரந்தரப்படுத்த வேண்டும். ஏதோ ஒரு ஆந்திரா நிறுவனத்திற்கு இந்த ஒப்பந்தத்தை கொடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு இவ்வளவு முனைப்பு காட்டுவது ஏன்னு நீங்க பார்க்கிறீங்க? அதை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்ச முனைப்பு காமிச்சது, அது பண்ணதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? நான் சொல்றத கேட்டுங்க. இவர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும், ஒப்பந்த முறை கூடாது, அவ்வளவுதான். இது நீங்க ஒரு அரசியல் மேடை ஆக்கிறதுக்கு முயற்சி பண்றீங்க. இது ஒரு அரசியல் மேடை ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. அதுக்கு ஒரு தனி மேடை போட்டு அதில் நம்ம பேசிக்கலாம்.